பக்கம் 704 பக்கம், சங்கீதம் 56வது சங்கீதம், பக்கம் 704. பக்கத்தில் பைபிள் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு அந்த பைபிளில் அந்த பக்கத்தை எடுத்து கொடுங்க. தயவுசெய்து எடுத்து அந்த வசனத்தை நல்லா இப்போ வாசிக்க போகிறோம், கூட சேர்ந்து வாசிங்க. எடுத்துக்காதவங்க பக்கத்தில் எடுத்து கொடுங்க. எவ்வளோ பணம் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க, பைபிள் வாங்க மாட்டீங்க. அந்த வார்த்தை தான் உன்னை காப்பாற்றும், நடத்தும், எல்லாம் செய்யும். சரியா? சரி, வாசிக்கிற 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். சரியா? தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நான் பயப்படுற நாளில் உம்மை நம்புவேன். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவன் கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். எல்லாம் சத்தமா படிங்க. தேவனே நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எல்லாம் சேர்ந்து படி. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஆமென். என்ன சொல்ல, என் அலைச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என்னத்தை எண்ணி இருக்கிறாரா? அலைச்சலை எண்ணி இருக்கிறாரு. உன் கண்ணீரை பார்த்திருக்கிறாரு. அதுக்கு நிச்சயமா எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளை, இதில் ஆண்டவர் பேசுகிறாரு, தேவனை நம்பி இருக்கிற உனக்கு நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ எந்த காரியத்துக்காக அலைஞ்சி 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 ஓஞ்சி போய் கிடக்கிறியோ, அந்த காரியம் நடக்கலன்னு கண்ணீர் வடிச்சிருக்கிறியோ, கர்த்தர் சொல்கிறாரு, அந்த அலைச்சலை நான் எண்ணி உன் கண்ணீரை நான் பார்த்து அந்த அலைச்சலுக்கு ஏற்ற பலனை நான் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். உன் அலைச்சலுக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போது நம்ம வாதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கவனமாக சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிச்சு, உன்னை சபிக்கிறவங்களை நான் சபிப்பேன். பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, என் உள்ளத்துல இந்த ஒரு வார்த்தை தான் அடிக்கடிக்கு அப்படி தொனிச்சிட்டே இருந்தது இந்த மாதத்துல. அப்படியானா, உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஜாதிகள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ராஜ்யங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் உனக்குள்ள இருந்து தான் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ள இருந்து தான் ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் பேசினார். இதுக்கு ஒப்பனையாக கர்த்தர் ஆபிரகாமை வச்சு பேசின வார்த்தை தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது சொல்றார், இந்த வார்த்தை கொடுக்கும் போது சொல்றார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் நீ தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த வார்த்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது அவனுக்கு எத்தனை வயசா? எத்தனை வயசு? 4ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு 75 வயசுல கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறார். எத்தனை வயசுல கொடுக்குறாரு? 75 வயசு. அப்போ அவனுக்கு என்ன இல்லைன்னா குழந்தையே இல்லை. என்ன இல்லை? குழந்தையும் இல்லை. ஆனா இந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் கூப்பிடுறார், வா
எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை பெருக பண்ணுவேன், பழுக பண்ணுவேன், நான் உனக்கு எல்லாமே செய்ய போறேன் சொல்லி இந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் கூப்பிடும் போதோ உனக்குள் தான் என்ன பண்ணும், ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் இவனுக்கு ஒரு சந்ததி கூட இல்லை, ஒரு புள்ள குட்டி கூட இல்லை, வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட இல்லை. ஆனால் 75 வயசில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே அதை அவன் என்ன பண்ணனா தெரியுமா, தேவன் சொல்லிட்டான்னு சொல்லி அவன் இனத்தை விட்டான், அவன் செஞ்ச தொழிலை விட்டான், அவன் எல்லாத்தையும் தேசத்தை, அவன் குடியிருந்த பகுதியை விட்டான், அப்பா அம்மா விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டான், சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டான். அவன் கர்த்தர் அழைத்தார் என்று வந்தான். இன்னைக்கும் ஆபிரகாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த சபையிலும் கர்த்தர் ஆபிரகாம் மூலமாக பேசுகிறார் பாருங்க. இன்னைக்கும் கர்த்தர் பேசுகிற ஆண்டவர் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த அழைப்புக்கு அழைச்ச தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வரும் பொழுது உன்னை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். உனக்குள்ள உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ள உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ள உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நான் காட்டுற தேசத்துக்கு நீ வந்தல்ல, நான் காட்டுற தேசத்துல வந்து உட்கார்ந்தல்ல, இந்த தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே, நீ ஒரு நாள் குறுகி போவது இல்லை, ஒரு நாள் நீ சிறுமை ஆவது இல்லை. உன்னை அழைச்சவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பயங்கரமான தேவன். அவர் இல்லாததை இருக்கிறத போல உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளையே அவன் 75 வயசுல அழைக்கும் போது, 75 வயசுல வரும் பொழுது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு வரும் பொழுது அவன் நம்பிக்கையை பார்த்த தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு நீங்களா இந்த இடத்துல வரல, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்களா இங்கே என்னது, கர்த்தர் தான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை இந்த இடத்துல நாட்டி இருக்கிறார். கர்த்தர் தான் இந்த இடத்துல உனக்கு வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறார். அவர் அழைச்சவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் சொன்னபடி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தல்ல, எல்லாம் இயேசுதான் அவர் மேல் நம்பிக்கையாக வந்தல்ல, வந்த உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். குறைய இருக்காது. ஆபிரகாம் வெறுங்கையோடு தான் வந்தார். உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆபிரகாம் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தூக்கிட்டு வரல. அங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுரு, நீ சம்பாதிச்சது கூட வேணாம், விட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். வந்தார், நம்பி வந்தார். நம்பி வந்ததுனால கர்த்தர் அவருக்கு ஒரு குறை, எது சாப்பாடுக்கோ இல்லை வேற எதுக்கோ குறை வச்சாரான்னு பைபிளில் பார்க்க ஒன்றுமே இல்லை. எல்லாத்துலேயும் கர்த்தர் சம்பூர்ணமாய் நிறைவாய் கொடுத்தார். அவரை நம்பி வந்துட்டீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் நீங்கள் பேசுகிறாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிங்க, தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் தயவுசெய்து காது செவி வசனத்துக்கு சாய்ங்க. இப்போ ஆபிரகாமுடைய நோக்க திட்டம், அதாவது நல்லா ஒன்று நான் வாழ்க்கையில் அனுபவிக்கிறத நான் சொல்கிறேன், அதை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். ஆபிரகாம் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக மாறிச்சின்னு சொல்லித்தர விரும்புகிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, ஆதியாகமம் புஸ்தகத்தில் இப்போ 15ஆம் அதிகாரத்தில் அப்படின்னா அதை வாசிங்க. 9 - 11 வரைக்கும் வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம். அதற்கு அவர் 3 வயது கடாரியும் 3 வயது வெள்ளாடும் ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் என்கிட்ட எடுத்துட்டு வா. கர்த்தர் சொல்ல கேட்கிறார், அவனையும் எடுத்துட்டு வரா. கொண்டு வந்து துண்டித்து வைத்து போதும். சரி, இப்போ ஆண்டவர் இப்போ ஆபிரகாம் வெறும் கையாட தான் வந்தான், ஒண்ணுமே இல்லாம தான் வந்தான். இப்போ 3 வயது ஆட்டுக்கடாரி, ஆட்டுக்குட்டி, பறவை எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கிறாரு. ஒன்றும் இல்லாதவங்க கையில் இவ்வளோ பொருள் எப்படி வந்தது? ஒன்றும் இல்லாதவங்க தானே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? ஒன்றும் இல்லாம தான் வந்தான். இப்போ அவன்கிட்ட ஆட்டுக்கடாரி என்ன, ஆட்டு மந்தை என்ன, மாட்டு மந்தை என்ன, பறவைங்க கூட்டம் என்ன, பெருகிச்சு. எப்படி எப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? அவன் தேவனுக்கு பலி செலுத்துறதுல கவனமாக இருந்தான். என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட சொல்லும்போது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாஸ்டர், ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர், எனக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே. என்ன கேட்பாங்க? சின்ன வேலை தான் கேட்பாங்க.
ஆண்டவர் அந்த சின்ன வேலை கொடுக்கும்போதோ அந்த கொஞ்சத்தில் அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? உண்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சிபிஎம் சபைக்கு போகிற ஒரு மனுஷன் அந்த பாரிஸ் இருக்க எம்ஏ ஜேக்கப் கடை, அந்த மேட்டு கடையில் ஒரே ₹1 வச்சு தான் அந்த மேட்டு வியாபாரத்தை ஆரம்பித்தார். எவ்வளோ? அதில் அவர் பாஸ்டர் ஜெபிச்சுட்டு போனார், சாட்சி கேட்டேன். அந்த ₹1 தான் அவர் மேட்டே வாங்க ஆரம்பித்தார். அந்த ₹1 வாங்கி அதை வியாபாரம் பண்ணி அதை ₹10 ஆக்கும் போதோ அந்த ₹10 கடவுளுக்கு எத்தனை ₹1 கரெக்டாக செலுத்துவார். இன்னைக்கு அவருடைய நிலைமை சொல்ல முடியாத உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஆசீர்வாதத்துக்கு. கேட்கும் போது சொல்ல, ஐயோ எனக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா. அவங்கள பொறுத்தனை பண்ணிடுவாங்க, ஆண்டவரே எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்ல உம்முடைய ஆலயத்துக்கு, உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பீடத்தண்டையில் தான் நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தரும் அவங்களுக்கு கொடுத்து பார்ப்பார். கொஞ்சத்தில் ₹10 உண்மையாக இருப்பாங்க. ₹1000 வந்த உடனே, ₹10,000 வந்த உடனே, ₹50,000 வந்த உடனே அவங்களுடைய மைண்டு மாம்சம் என்ன பண்ணும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு அவர் கையில் எது வந்தாலும் முதல்ல அவர் மைண்டு எங்கே தெரியுமா போவோம்? கடவுளுக்கு செலுத்தணும். யாருக்கு செலுத்தணும்? நான் வெறுங்கையோடு வந்தேன், என்னை இவ்வளோ மாட்டு மந்தையோடு ஆசீர்வச்சிருக்கிற என் தேவன், நான் அவரை மறந்தா நான் எப்படி வாழ முடியும்? கர்த்தரை மறந்தா நான் இருக்க முடியுமா? நீங்கள் என்னமோ பாஸ்டர் என்னமோ பிடுங்கிற மாதிரி நீங்கள் என்னமோ அப்படி யோசிக்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் கொடுக்கலனாலும் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துகிறார். ஆமென். இந்த விபிஎஸ்க்கு கிட்டத்தட்ட உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ அதிகமான செலவாயிடுச்சு. ஆரம்பிக்கும் போது வெறும் ₹1000 தான். எவ்வளோ ஆரம்பித்தோம்? ₹1000 தான் இருந்தது. ஆனால் செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ₹40,000 ₹37,000 அப்படி வந்திருக்கும். ஆனால் ஒருத்தர் இருதயத்தில் கர்த்தர் பேசி ஒருத்தர் கொடுக்க வச்சு பொறுப்பை எடுத்து கர்த்தர் அந்த ஜெபத்தை அழகாக நடத்தி கொடுத்தார். ஆனால் யாருக்கிட்டேயும் நான் நீங்கள் கொடுங்க, நீங்கள் செய்யுங்க நான் சொன்னதே இல்லை. அவங்களுடைய இருதயத்திலேயே தோன்றி அவங்களாகவே கர்த்தர் செய்ய வச்சார். நான் ஒன்று சொல்கிறேங்க, நீ எவ்வளோ கர்த்தருக்குன்னு செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்கிறியோ, கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறியோ, உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நாள் கூட நான் சொல்கிறேன் கீழே விடவே மாட்டார், கீழே விடவே மாட்டார். நான் வேலைக்கு சொல்லுங்க, நீ செஞ்சு பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துகிறாரா இல்லையா பார். அவன் போவான், யுத்தம் பண்ணுவான், ஜெயிப்பான், உடனே கர்த்தருக்கு எடுத்துட்டு வழி செலுத்துவான். இதுதான் அவன் மைண்டில் இருக்கும். பா எனக்கு வேணாம், இந்த பூமியில் நான் என்னத்தை சேர்த்து வச்சு நான் என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறேன்? வீடை வாங்கின்னு வண்டியை வாங்கினேன், அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் சாகும் போது என் கூடவா வரப்போகுது? ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கர்த்தருக்கு செலுத்துறது எல்லாமே அவருடைய கணக்கில் எழுதப்பட்டிருக்கும். நான் விளையாட்டுக்கு சொல்ல, நீங்கள் செலுத்துகிற ஒன்று கூட சொல்கிறேன், கர்த்தர் திருப்பி 2 மடங்கு கொடுத்துருவார் உனக்கு. அல்லேலூயா, ஆமென். கொடுக்குறாரா இல்லையா நீங்கள் சோதிச்சுப்பார். அந்த உன் தேவனாகிய கர்த்தரை பறித்து பார்க்கக்கூடாது சொன்ன தேவன், நீ ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த மொதல் காரியத்தை செலுத்தி நீ வேணா சோதிச்சுப்பார் அப்படின்னு ஆண்டவரை எழுதி கொடுத்துருக்கார். ஆகாய தீர்க்கதரிசனம் சொல்லி எழுதி கொடுத்துருக்கார். அப்போது அவனுடைய இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவன் பலி செலுத்துவதில், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் அவன் எப்படி இருந்தான்னா உற்சாகம் உள்ளவனாய் இருந்தான். அவன் எப்பவுமே சந்தோஷத்தோடு கொடுக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இங்கே பலிப்பீடத்துலேருந்து நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையை வாங்கும்போதே எனக்கு அப்படியே ஒரு சில பேர் வேண்டாம் வெறுப்பா கொடுக்குறதையும் எனக்கு தெரியும், ஒரு பேர் மனம் உகர்ந்து கொடுக்குறதையும் எனக்கு தெரியும். நான் வேணான்னு திருப்பி கொடுத்தா கோச்சிப்பாங்களேன்னு சொல்லி கட்டாயமாக நான் வாங்க வேண்டியது இருக்கு. என் கையில் வாங்கும் போதே தேவ பிரசன்ஸ் அப்படியே என் மேலே இருக்கிறது எனக்கு தெரியும். நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா? அது தேவன் அங்கீகரிக்கிறது என்னால் உணர முடியும். அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை என்னால் உணர முடியும். சில யோசிச்சு கொடுக்கும் பாருங்களேன், அதுவும் என்னால் உணர முடியும். கடமைக்காக கொடுக்கணுமே அப்படி அப்படின்னு தராதிங்க. இது சபை, கர்த்தருடைய சபை. நான் பொதுவாகவே காணிக்கை எடுக்கிறது இல்லை. ஒரு அம்மா சொன்னதுனால, 2-3 பேர் சொன்னதுனால, ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணும் தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, காணிக்கை எடுங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் எடுத்தோம். அதுலேயும் சில பேர் போடும்பொழுது மன விசாரணமாக ஏதோ பாஸ்டர் காணிக்கை எடுக்கிற அப்படி இல்லை. ஒரு ஏழை விதவை போட்டால் பைபிளில் பார்க்குறோம்
அந்த ஒரு பைசா, அந்த ₹1 போடும்போது எப்படி போட்டான்னா, தனக்குள் இருந்ததை உண்மையாக கடவுளுக்கு போட்டான். இது எங்கே எழுதப்பட்டதுன்னா, பரலோகத்தில் அந்த ஏழை விதவை எழுதப்பட்டா. இன்னைக்கு அந்த விதவை சபையில் பேசப்படுறான். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு நாள் நாம் எங்கே போவோம்? கர்த்தரை பார்க்க அவர் சமூகத்தை போய் நிற்போம். நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் ஏசப்பா பார்த்து தான் ஆகணும். அங்கே போயிட்டுக்கு அப்புறம் தான் தீர்ப்புலாம். அப்போ நிற்கும் பொழுது நீ செஞ்ச பாருங்க, ஆண்டவருக்கு செஞ்சதை, அது அங்கே எழுதப்பட்டிருக்கும். அங்கே அவர் சமூகத்தில் எழுதப்பட்டிருக்கும். நிச்சயமாக அதுக்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உனக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வருதுன்னா, உனக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் உருவாக்கப்படுதுன்னா, அது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 12லேருந்து 18 வரைக்கும் வாசிக்க போகிறோம். 22ல் 12லேருந்து 18 வரைக்கும். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, வாசிக்குமா? துக்கம் கரெக்டாக 22 இல்லம்மா 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாத. சரி, இப்ப பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. 75 வயசுல ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு. இப்போ வந்து 100 வயசுல 99 வயசுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு, அந்த குழந்தைய ஆண்டவரே கேட்கிறார், குர்ரா உன் குழந்தையன். என்ன கேட்கிறாரு? உன் குழந்தைய எனக்கு கொடு. எப்போ கேட்கிறாரு? 75 வயசுல பேசின ஆண்டவர் 99 வயசுல குழந்தைய கொடுத்துட்டு கேட்கிறார். இவன் வெறுங்கையா தானே வந்தான். வரும்போது குழந்தை இல்லைங்க. வரும்போது அவனுக்கு என்ன இல்லை? குழந்தை இருந்ததா? இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு சொத்து இல்லை, பணம் இல்லை, ஆடு மாடு இல்லை, குழந்தை, வெறுமையாக தான் வந்தான். இப்போ அவர் கேட்குறாருன்னு என்ன பண்ணிட்டான்? அவ்வளோ வயசான காலத்தில் கொடுத்த பிள்ளைய பலி செலுத்த போகிறான். அவனுக்கு எப்பவுமே இவன் பலி வந்து கணத்தில் கொடுக்குறான், ஆடில் கொடுக்குறான், குழந்தைய கொடுப்பானா அப்படின்னு கத்த சோதிச்சு பார்க்குறார். இவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே, குழந்தை கொடுத்தது நீர், குழந்தைய கொடுத்தது நீங்கள் கொடுத்தீங்க, நீங்களே எடுத்துக்க வல்லவர், மறுபடியும் கொடுக்கவும் நீ வல்லவர், வயசு ஒன்றும் முக்கியம் இல்லை ஆண்டவரே சொல்லி பலி செலுத்தும் போது எடுத்துகிட்டு போய் குழந்தைய வெட்ட, கையை கத்தியை தூங்கி ஓங்கி வெட்டும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து பேசுகிறார், ஆபிரகாமே, பிள்ளையாண்ட மேலே நீ என்ன பண்ணாத, கையை போடாதரா. நீ இப்போ எனக்கு எப்படியாப்பட்டவன்? பயந்து கீழ்ப்படுகிற, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது அவனுடைய காரியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவான். என்ன பண்ணுவான்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு. சில பேர்கிட்ட நான் ஆலோசனை சொல்லுவேன், நல்லா கேளுங்க, அந்த ஆலோசனையை அவங்க அசட்டை பண்ணுவாங்க, செய்யவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து மட்டும் என்கிட்ட கேட்பாங்க. ஒரு கீழ்ப்படிதல் கூட இருக்காதுங்க. ஒரு கீழ்ப்படிதல் கூட என்ன பண்ணாது. அவங்க மாம்சம் என்ன ஆசைப்படுறாங்க, அவங்க மனசு என்ன ஆசைப்படுது, அதை தான் அவங்க செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்போது நீங்கள் இந்த வீட்டுக்கு போகாதீங்க வேணான்னு சொன்னால் வேணும்னு அந்த வீட்டுக்கு போய் பிரச்சனையை உண்டு பண்ணிப்பாங்க. இதில் வேற அவங்ககிட்டே போய் சொன்ன, பாஸ்டர் தான் போவேன்னா சொன்னார், என்னையும் போட்டு இழுத்து விட்டுருவாங்க. பயங்கரமான ஆள். நம்ம ஆள் யார்? இனிமேட்டு தான் மெசேஜ் சூடு பிடிக்கும். ரொம்ப கவனமாக கேளுங்க. ஏன் அவங்க யார்? பேசுறதெல்லாம் பேசிடுவாங்க, பாஸ்டர் தான் சொன்னார்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கும் எனக்கு பயமாக இருக்குது, பேசுறதுக்கும் பயமாக இருக்குது. ஆனால் அந்த பாஸ்டராக இருந்துட்டு வாழ்கிற காரியம் இருக்கும் பாருங்க, ஐயோயோயோயோ, ரொம்ப ரொம்ப பயங்கரங்க. எப்படி தான் புரிய வைக்கிறது எனக்கு தெரில. எப்படி தான் உங்களை புரிஞ்சிக்க, அப்படி அந்த புரிஞ்சிக்கிற மாதிரி கொண்டு போகிறது எனக்கு புரியலை. டோட்டலாகவே எனக்கு புரியலை. இதெல்லாம் என்ன ஜாடமாடியும் சொல்லி பார்க்குறேன், டைரெக்டாகவும் சொல்லி பார்க்குறேன். நான் செய்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்ட, பூமி மாடு ஆட்டம் மாதிரி, இப்படி ஒரு ஆட்டம், இப்படி ஒரு ஆட்டம், இப்படி ஒரு ஆட்டம், ஆட்டது தவிர வேற ஒன்றும் கேட்குற மாதிரியே இருக்கும். சொல்லுங்க பாஸ்டர். ஓகே ஓகே, இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இப்போ ஒரு தீர்மானம். இந்த மெசேஜில் தான் அப்படி தான். இப்போ எடுத்தம்பார் ஒரு முடிவு, இப்போ எடுத்தம்பார் ஒரு தீர்மானம். மறுநாள் பார்த்தா அந்த குருடி கதை திறந்துடியா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த கதை தான்.
நான் என்ன சொல்றேன்னா, ஆபிரகாமே அவர் எப்படி அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனா மாறினார்னா, முற்றும் முடிய கடைசி வரைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கு என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். என்னது? கீழ்ப்படிதல். ஆமென். கீழ்ப்படிஞ்சதுன்னா ஒரு தேவனுடைய ஊழியக்காரருக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் நீ அப்படியே கீழ்ப்படிந்து செய்யறது தான் தேவன் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா இருக்கும். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15-17, 311ஆம் பக்கம், 311ஆம் பக்கம், எபிரேயர் 13:15-17. ஆகையால் அவர் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலியமா எப்பொழுதும் தேவனுக்கு அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட இது ஒரு பலியின் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார். இப்ப கேளுங்க, இப்ப வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால், நல்ல நல்ல தெளிவா வாசிங்க சிஸ்டர். ஒருத்தர் வாசிங்க பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாத பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படிக்கு யாருக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும்? பக்கத்தில் ஒரு சிஸ்டர் சொல்லிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டருக்கு கீழ்ப்படிந்து அடங்கணுமா? டிவியில் ஒரு மெசேஜை பார்த்துட்டேன், ஆண்டவர் பேசிட்டாரு, அதனால மெசேஜில் பார்த்த உடனே அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அடங்கணுமா? யாருக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கணும்? யாருக்கு? இந்த வசனம் என்ன சொல்லுது? யார் உங்களை நடத்துறது? உங்களை ஆத்துமாக்கு யார் உத்தரவாதம் பண்றது? அழகா தெளிவா சொல்லுது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்க ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஆனபடியால் விழித்திருக்க. அவங்க யார்? உங்க ஆத்துமாக்காக விழிச்சே இருக்கிறாங்க. சில பேர் சொப்பனத்தில் வந்துட்டாங்கன்னா நைட்டெல்லாம் தூங்காமல் ஜெபிக்கிறது. அந்த மெய்ப்பதான் சொன்னேன், பாஸ்டர் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு வேலை இல்லவே இல்லை. வெளியே பார்க்கறதுக்கு தெரியும் உங்களுக்கு பாஸ்டர் தானே, ஜாலியாக இருக்கார் தானே. உங்களுக்கு அந்த பாஸ்டர் ஸ்தானத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு போராடுற ஆவி என்னன்னு காட்டி அதை சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியல. என்ன பண்ணுறது சொல்லுங்க? இப்போ பாருங்க, விழித்து இருக்கிறவனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்களுக்கு நீ என்ன பண்ணும்? கீழ்ப்படிந்து அடங்கு. அவர்கள் துக்கத்தோடு அப்படி செஞ்சா அது உங்களுக்கு என்ன இருக்காது? ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தை நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா துக்கப்படுத்தவே கூடாது. விளையாட்டுக்கு சொல்ல, ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு மேன்மையும் ஆசீர்வாதமும் வராது. என்ன வராது? அந்த உனக்குள்ள இந்த ஆசீர்வாதம் வரவே வராது. உன்னை எங்க கர்த்தர் நாட்டினார், உன்னை எங்க கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கார், எங்க உனக்கு விடுதலை கொடுத்தார், எங்க உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார், எங்க கர்த்தர் உன்னோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டார், எங்க உன்னை விடுதலை அனுபவிச்சுட்டு அங்க கர்த்தர் கொண்டு வந்து நாட்டி வச்சிருக்கிறார், அந்த ஊழியக்காரர்களுக்கு நீ என்ன பண்ணணும்னா உண்மையா இருக்கணும். கடைசி வரைக்கும் சாக கூட உன்னை ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கணும். அல்லேலூயா. அவர்களுக்கு நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அவருக்கு என்ன தெரியும்? நான் செய்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட முகமுகமா பேசுறார். உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறாரு தான், நான் இல்லைன்னா சொல்லியே. நான் வந்து உங்ககிட்ட ஆண்டவர் பேசல, உனக்கு அப்படி இல்லை, நான் எதுவுமே சொல்லலை. உங்ககிட்ட ஆண்டவரே பேசினாலும் என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும், இது ஆண்டவர் தான் பேசினாரா இல்லையா நான் பார்க்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒளியின் தூதன் பிசாசு கூட தான் உங்ககிட்ட ஆண்டவர் மாதிரி பேசும், பைபிளில் சொல்லுது. அதெல்லாம் ஆண்டவர் நினச்சி உன் இஷ்டத்துக்கு நீ செஞ்சா நாளைக்கு மாட்டிக்கிட்ட, நாளைக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அப்போ லாஸ்ட் முத்தன ஸ்டேஜில் பாஸ்டர்னு வந்து காலை பிடிப்பியா? நான் கேட்குறேன் உங்களை, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் பேசிட்டார், நான் இப்பொழுதே அதை செய்ய போகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இப்போதே போக போகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இப்பொழுது எல்லாமே இறங்க கடன் வாங்கி அதை செய்ய போகிறேன்.
எந்த ஆண்டவர் கடன் வாங்கி செய்ய சொல்லுவார்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்லிட்டார். ஆண்டவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொன்னா உன்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றது கொஞ்சத்துல இருந்து தான் மேன்மைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். படிப்படியாக தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். எடுத்த உடனே கர்த்தர் பெரிய லெவலுக்குலாம் கர்த்தர் உன்னை கொண்டு போக முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது ஆண்டவருடைய பிள்ளையே? எதுவா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்? உன்னை நடத்துகிற, உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற, உன் ஆத்துமாவுக்கு யார் உத்தரவாதம்? யார் உத்தரவாதம்? நீ எந்த சர்ச்சில் இருக்கீங்களோ அந்த சபையில் திருவிருந்து எடுக்கிறீங்களோ அந்த பாஸ்டர் தான் உத்தரவாதம். அல்லேலூயா. அவருடைய நடக்கையை நீ பார்க்கணும். அவருடைய என்னது நடக்கையை நீ பார்க்கணும். அவர் எப்படி கர்த்தருக்குள் இருக்கிறார் நீ பார்க்கணும். அவர்கிட்ட நீ கரெக்டாக அடங்கி இருக்கணும். அதுதான் உனக்கு மேன்மை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நான் இஷ்டம் இல்லை, என் விருப்பம் இல்லை, கர்த்தர் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். இப்போ ஆபிரகாமே நல்லா கவனமாக கேட்கணும். ஆபிரகாமுக்கு 75 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை, பைபிளில் பார்த்தோம். 99 வயசுல குழந்தை கொடுக்குறார். இப்போ குழந்தைய பலி கொடுக்க கர்த்தர் கேட்கிறார், குர்ரா உன் குழந்தைன்னு கேட்கிறார். இவரு மாம்சத்தின்படி யோசிச்சிருந்தா நீங்களா தான் என்ன பண்ணுவீங்க? உன் குழந்தைய கோயிலுக்கு நேர்த்தி கொடுனா கொடுக்க. உண்மைதான் பேசுறாங்க, பொய்யெல்லாம் இல்லை, மனசுல இருக்குது அவங்க சொல்றாங்க. யாராவது கொடுப்பீங்களா? பாச 10 ரூபா போகிறதுக்கு நான் அப்படி யோசிக்கிறேன். 10 மாதம் பெத்த பிள்ளைய கேட்குறீங்களே. இல்லை, நான் விளையாட்டுக்கு சொல்ல உண்மையாக தானே பேசுகிறேன் உங்ககிட்ட. 10 ரூபா போகிறது நான் யோசிக்கும். 10 மாதம் பெத்த பிள்ளைய நீ கேட்கும் போது எப்படி பாச நான் உனக்கு அடுப்பேன்? மாம்சம் என்ன பண்ணும்? கொடுக்கவே கொடுக்காததான் சொல்லும். என்ன சொல்லணும்? ஏன்னா ஆபிரகாம் அழைக்கும் போதே மாம்சத்தெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. கர்த்தர் என்ன கேட்டாலும் அவர் தான் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துடணும்னு ஒரு முடிவோடு தான் வர்றவன் தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ அதை குறித்து தான் இப்போ நம்ம நிதானமாக பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க. யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். பைபிளில் 315வது பக்கம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்து வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். நாவும் நெருப்பு தான். அது ஒரு உலகம். அது எந்த உலகம்? அநீதி நிறைந்த ஒரு உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரப்படுத்தி உன் ஆயுசினாலே குறைச்சிடுது. நரகத்துல கொண்டு போய் அந்த அக்கினியில தள்ளுறதாயும் இருக்குது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், பிராணிகள் துதிக்கிறோம், சபிக்கிறோம். சரி, இப்படி இருக்கல் ஆகாது. தெளிவா சொல்லிட்டார். இப்ப எனக்குள்ள இருந்து ஆசீர்வாதம் வெளியே வரணும். எனக்குள்ள இருந்து ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மாம்சத்தை, மாம்சத்தின் கிரியைகளை, ஜென்ம சுவாபத்தை நீ ஆண்டவர்கிட்ட உள்ள வரும் பொழுதே சரி, ஆண்டவர்கிட்ட நெருங்கும் பொழுதே சரி, அதை ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டா தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ யாக்கோபில் சொல்லும் பொழுது நாவை குறித்து, நாவானது நெருப்பு தான். எல்லாரும் வாயிலும் ஒரு நெருப்பு இருக்குது தான். எல்லாரும் வாயிலும் என்ன இருக்கு? ஆமாம். அது எப்படி ஒரு உலகமா? அநீதி நிறைந்த ஒரு உலகம். அது என்ன ஆயிடுதுன்னா ஆயுசுனாலேயே என்ன பண்ணுது? குறைச்சிச்சு. ஒரு 70 வயசு வாழ வேண்டிய நீங்கள் பேசி 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 50-40லே புட்டுன்னு போகிற கேஸு அப்படி ஆக்கிடுது. இதை ஒரு மனுஷன் அடக்கணும். என்ன அடக்கணும்? எத்தனை பேர் பேசவே மாட்டீங்க? சாதாரணமான ஆசீர்வாதமாக பேசுங்க, தப்பே இல்லை. ஆனால் பேச்சுற பேச்சா அது? பேசுறதா அது? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டீங்க, ஒரு நாள் கணக்கு கொடுத்தே ஆகும். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பேசின வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணணுமா? தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும்.
கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. பேசுறதெல்லாம் பேசிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்கிறீங்களே. எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியாதா? நான் கேட்குறேன், ஏன் உன்னால் அதை அடக்க முடியல? ஏன் அடக்க முடியாமல் நீ வாழ்கிற? அப்புறம் என்ன? ஆபிரகாம் வந்து அவர் வரும்பொழுதே என்ன எல்லாத்தையும் மைண்டை செட் பண்ணிட்டார். நான் இனி ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், அவர் அழைச்சிட்டாரு, அவருக்குள்ளே நான் வந்துட்டேன். என் பேச்சோ என் கண்ணோ என் பொருளோ எல்லாமே யாருக்கு சொந்தம்னா என் ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தமாக அர்ப்பணிச்சிட்டேன். இனிமேலேருந்து அவர் எனக்குள்ளேருந்து ஆசீர்வதிக்க போகிறார், எனக்குள்ளேருந்து அவர் மகிமைப்பட போகிறார் அப்படின்னு ஒரு சிந்தையோடு தான் வந்துட்டார். ஆனால் நீங்களும் அழைக்கும் போது அப்படி தான் வந்திருக்கீங்க. ஆனால் உன்னுடைய ஜென்ம சுவாபமாகி அந்த நாவு இருக்கு பாருங்க, அதை நீ என்ன பண்ணணுமா? கர்த்தர் சொல்றாரு, அடக்கி தான் ஆகணும். என்ன பண்ணணும்? அடக்கி தான் ஆகணும். பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் பேசாமல் இருந்தால் அவன் யாருன்னா ஞானியாக மாறிடுவான். அவன் யாராக மாறுவான்? ஞானியாக மாறுவாங்க. நைட்டு 11 மணிக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணிச்சு. நான் எடுக்கிற நேரத்தில் நான் சீக்கிரமாக எப்போவுமே படுத்துருவேன், கட்டாகி போயிடுச்சு. அந்த அம்மா ஃபோனை பார்த்தாலே எனக்கு டப்பட்ட பயம் வந்துடும். நைட்டு நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக அது வந்து 2 மணி வரைக்கும் பேசினே தான் இருக்கும். நான் 4 மணிக்கு அந்த அம்மாவுக்கு ஃபோன் அடித்தேன். 4 மணிக்கு எடுத்து நான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் அடித்தேன். என்னம்மா இவ்வளோ அர்ஜென்ட்டாக நைட்டு எடுக்கிற நேரத்தில் கட் ஆகிடுச்சுமா, என்னம்மா? 3 மணி வரைக்கும் நான் தூங்கலை பாஸ்டர். நீ தூங்கலைன்னா எனக்கு ஃபோன் அடிப்பேன். 3 மணி வரைக்கும் தூங்கலையா? நான் 4 மணிக்கு ப்ரேயரில் இருக்கும்போது ஃபோன் பண்ணுறேன். ஏதோ ரொம்ப அர்ஜென்ட்டு. இதுக்கு ஏதோ பிசாசு போராட்டம் பாஸ்டர். உனக்கு பிசாசு போராட்டம், நான் தூங்கக்கூடாதா? எனக்கா ஃபோன் பண்ணி பேசணும் 11 மணிக்கு? நான் யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரில, உங்களோட ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு எடுத்து நைட்டு ஃபோன் அடிச்சு. நல்ல வேலை நான் ஃபோனை எடுக்கலை. நான் எடுத்திருந்தேன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமலே விடிய அப்படி தான். அதாவது என்ன பேசணுமோ அது கருத்தாக பேசணும், என்ன விஷயமோ அது கருத்தாக சொல்லணும். உங்கள் பாரத்தை இறக்கிறது தப்பு இல்லை. உங்களுக்கு தூக்கம் வரலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி எழுப்புறீங்க பாருங்க, அதுதான் பெரிய தப்பு. உங்களுக்கு தூக்கம் வரலாம் போய் உட்காந்து ஜெபம் பண்ணலாமே. அழகா அந்த அம்மா கிட்ட எடுத்தேன்னு வச்சுக்கிங்களேன், என் பையன் என்னை பார்க்கவே மாட்டான் பாஸ்டர். எப்படி இல்லை தெரியுமா வளர்த்தேன், அவனை வளர்க்கும் போது நான் எப்படி திரும்ப மண்ணை சுமந்தேன், கல்லை சுமந்தேன், இப்போ நான் என்னமா பண்ணுன்னு கேட்பேன். அது விடவே விடாது. பேசி கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல, எனக்கு கொஞ்சம் ஜெபிங்களேன். எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கணுமா? நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என் நிலைமை எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கு. இன்னும் ஜன கூட்டம் வந்துச்சுன்னா வர்றதெல்லாம் நான் எப்படி சமாளிப்பேன்? அதுதான் சொல்கிறேன், முன்னாடியே எழுப்புங்கப்பா. கூட ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஊழியத்துக்கு எழுப்பிடுங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போது முதல்ல நாவை நீ என்ன பண்ணணும்? அடக்கம். நீங்கள் உங்களை 1000 கேள்வி கேட்டால் கூட நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சைலண்ட்டாக அமைதியாக சொல்லி பாருங்களேன், அவங்க உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உண்மை அதுதான். அந்த ஒரு வார்த்தை தான். ஒரு நல்ல தலைவன் ரொம்ப பேச மாட்டான், நல்ல குடும்ப தலைவி ரொம்ப பேச மாட்டான். வீண் வார்த்தை. குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்கணும்னா உன் நாவை அடக்கிட்டாலும் சண்டை வரவே வராது. என்ன அடக்கிட்டா சண்டை வராது? அவர் ஒன்று கேட்டா நீ 10 பேசுறது என்ன எங்கே போய் முடியும்? அவர் ஒன்று தான், ஒரு காஃபி தான் கேட்டிருப்பார். அந்த காஃபிக்கு பால் வாங்க துட்டா கொடுத்துட்டு போனேன். உனக்கு நான் பால் உன் பிள்ளைக்கு போடணும், அப்புறம் உனக்கு போடணும், அப்புறம் அவங்களுக்கு போடணும், வர்றவங்களுக்கு போடணும். நான் என்ன வேலைக்காரியா? எங்கே போகுது இது? ஒரு காஃபிக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை போகுது பாருங்கள், ஒரு டீக்காக எவ்வளோ பேர். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது எது தெரியுமா? அந்த நாவு தான். கர்த்தர் சொல்கிறார், அல்லேலூயா. அதை நீ அடக்கிட்டாலே போதும், குடும்பமாக இருக்கும். என் குடும்பம் இப்படி போகிறதுக்கு உனக்கு மந்திரம் யாரும் வைக்க தேவையில்லை, உன் வாயில் நீயே வச்சுக்கிறது தான் மந்திரம். எனக்கு வச்சுட்டாங்க யாரும் வைக்கல. உன் வாயை நீ அடக்கினா உனக்கு யார் வைக்க போகிறா? சும்மா இருக்கவங்கிட்ட போய் சண்டை இழுத்துட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட பேச முடியாது. நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறேன், உன்னை என்ன பண்ணுற பாரு சொல்லி அங்கே போயிடுது அது. நீ அமைதியாக வந்துட்டாலும் உன்னை பார்த்து பயந்துருவாங்க. அமைதியாக வந்துட்டாலே அதான் ஆபிரகாம் ரொம்ப பேசவே மாட்டார். அவர் ரொம்ப பேசுறதாகவே பைபிள் அந்த அளவுக்கு தொணலாம் இல்லை. கர்த்தர் சொன்னதை செய்வார். வீணா எதுவுமே பேச மாட்டார். அவர் ஒரு ஜென்டிலாக நல்ல தலைவராக நடந்தார். இன்னைக்கு நிறைய பேர் வியாதியோ
நிறைய பேரோட பிசாசோ வர வைக்கிறது எது தெரியுமா? நாவு தான். எங்க இருக்கு? எங்கேயோ ஒரு வீட்டுக்கு பிசாசு போயினே இருக்கும். நீ கத்துற கத்துல உன் வீட்டுக்கு நுழைஞ்சிடும். அந்த முறையில கேட்குற சத்தம், இதுதான்டா நம்ம வீட்டுக்கு வாசல் திறந்துக்குதுன்னு சொல்லி சரியா உள்ள போந்து உனக்கு ஒரு குழப்பிட்டு அது பாட்டு போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ உனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா உன் நாவை நீ அடக்கி தான் ஆகணும். அல்லேலூயா. அதுக்கு சொல்லுது பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவு பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே உவர்ப்பான நீரும் தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமா இருக்கிறவன் எவனோ அவன் தனக்கு ஒரு ஞானத்தோடு சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையில நல்லா, நான் சொன்னது கரெக்டா இருக்கா? என்ன சொல்றாரு? சாந்தமாகவும் பொறுமையாகவும், அதுதான் அது அந்த கிரிய நீ உன்னோட பேச்சில் அதில் நீ காட்டு, நீ ஞானியும் விவேகமா மாறிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பேசி 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 உன் பலவீனத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான் பிசாசு. நீ பேசி சொல்லுவான், சரி இது பேசுறதுக்கெல்லாம் லாக்கி, செயலில் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை, அவன் கண்டுபிடிச்சிருவான். ஒரு மனுஷன் பேசவே ரொம்ப பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வீண் வார்த்தையில் ரொம்ப பேசக்கூடாது. 2வது 14ஆம் வசனம், உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், பா பயங்கரமா பெருமை பாரு. கசப்பும் வைராக்கியமும் இருதயத்தில் வச்சுட்டு இதுல வேற பெருமை. ஆமா, பெருமை பாராட்டுது. சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லாமலும் இருங்க. இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வருதா? பரத்திலிருந்து வரல. இது ஜென்ம சுவாபத்துக்கும் பேய். என்ன சொல்லுது பைபிள்ல? உனக்கு அதான் பேய் பூச்சுனுக்குது. எந்த பிடிக்க தேவையில்ல. பேய் எங்க பூச்சிக்குது? ஆமா, உன் இருதயத்தில் எப்ப கசப்பு வந்துடுச்சோ, உன் இருதயத்தில் எப்படி பெருமை வந்துடுச்சோ, நீ இது நுழைஞ்ச உடனே பேய் தானாவே உள்ள நுழைஞ்சிடும். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. கசப்பான ஒரு வைராக்கியம், அதாவது அந்த வைராக்கியத்தை பாட்டு பெருமையா பேசுறது. சே, நான் பாத்தியா என் சொந்த காலில் நிற்கிறேன், அவன்கிட்ட நான் என் தம்பிக்கிட்ட எதுக்கு போகணும், என் அண்ணன் கிட்ட எதுக்கு போகணும், என் அப்பா கிட்ட எதுக்கு போகணும், என் அக்கா கிட்ட எதுக்கு போகணும்? வைராக்கியம். நான் என்ன சொல்றேன், காசுக்காக அவங்க கிட்ட போறது நான் சொல்லலை. யார் மேலேயும் கசப்பு வைக்காதீங்க. உன் இருதயத்தில் யார் மேலேயும் வைராக்கியம் பாராட்டாதீங்க. அந்த கசப்பு உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டுரும், உனக்குள்ள இருக்கிற அந்த நன்மை கெடுத்து போட்டுரும். நீ பாராட்டு பாருங்க, அந்த வைராக்கியமான கசப்பு. அந்த அது எப்படி சொன்னா, அவ செத்தாலும் அவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன், அப்படி ஒரு வைராக்கியம் வச்சிருக்கீங்க பாருங்க. செத்தாலும் அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், அப்படி ஒரு வைராக்கியம் வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த வைராக்கியம் ஆசீர்வாதத்தை கெடுக்கும். அந்த வைராக்கியம் என்ன பண்ணும்? ஆசீர்வாதத்தை கெடுத்துடும். அதுதான் சொல்றாரு, வைராக்கியமும் விரோதமும் எங்க உண்டோ அங்க கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. கலகம் எங்க வரும் தெரியுமா? யார் வைராக்கியம் பாருன்னா அங்க கலக ஆவி வந்துடும். நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இவங்களை பத்தி அங்க கலகம் முட்டுறது, அங்க பத்தி இங்க பேசி விடுறது. அப்போ உனக்குள்ள என்ன இருக்குன்னா பெருமையும் கசப்பும் இருக்குன்னு அர்த்தம். சில கலகம் இருக்குது பாருங்க, ஒண்ணுமே தெரியாம கொளுத்தி விட்டு போயிடும், கொளுத்தி விட்டு போயிடும், பத்தின்னு எரியும். அப்புறம் பாஸ்டர் வந்து அமைக்கணும். நான் சொல்லல, இது எங்கிருந்து வருதுன்னா பிசாசனுடைய காரியம். இது எது? பிசாசனுடைய செயல், பிசாசனுடைய காரியம். இது உனக்குள்ள இருந்த ஆண்டவருடைய பிள்ளைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க மாட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, சின்ன குழந்தைங்க கிட்ட கூட என்ன பண்ணி விடுறது, சொல்லி கொடுக்குறது. நீ அவங்க கிட்ட போய் பேசவே பேசாத, அந்த ஆயா கிட்ட போய் நீ கையில் வாங்கவே கூடாது, இவங்க பிள்ளைங்கிட்ட நீ போய் பழகவே கூடாது. சொல்லி கொடுத்து வளர்க்குற கசப்பை பேயை உள்ள வச்சே வளர்க்குற நீ. அது கடைசியில் ஒரு நாள் பேய் பூச்சி தான் ஆட போகுது பாரு. பிள்ளைங்க ஒரு நாள் ஆட்டம் இருக்குது, அப்போ இருக்குது தெரியும் உனக்கு. என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும்?
நமக்கு விரோதமாக யார் பேசினாலும், நமக்கு விரோதமாக யார் தீங்கு பண்ணாலும் நீ என்ன பண்ண, மன்னிச்சுட்டு ஆண்டவர் பிள்ளையா இரு. நீ ரொம்ப பேசக்கூடாது, பெரியவங்க பேச்செல்லாம் நீ பேசக்கூடாது, அது உனக்கு வயசு இல்லை, அதெல்லாம் இன்னும் காலம் இருக்கு. இப்போ நீ எப்படி நடக்கிறமோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நடன்னு சொல்லி குட்டி பிள்ளைங்ககிட்ட சொல்லி கொடுத்து வளர்க்கறது தான் ஞானம். ஆனா இன்னைக்கு குட்டி பிள்ளைங்களை என்ன தெரியுமா ஊட்டி வளர்க்குறாங்க? பகை, பெருமை, விரோதம். இதெல்லாம் குட்டி பிள்ளையில ஊட்டி வளர்க்குற இதுவாது. இது ஒரு நாள் வந்து எங்க நிற்கும் தெரியுமா? பெரிய பிரச்சனையில உன் பிள்ளையால வந்து நடுத்தல நீ நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ஒரு பிள்ளை அப்படி பேசுதா, நல்ல தாய் தகப்பன் என்ன பண்ண, கண்டிக்கணும். என்ன பண்ணணும்? அப்படி தெரிஞ்சா கூட நீ என்ன பண்ணணும்? நீ திருப்பி பேசக்கூடாது சொல்லிட்டு வரணும். அதுதான் உண்மையான ஆண்டவருக்கு பிடிச்ச தாய் தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னுடைய ஜென்ம சுவாபத்தை ஆபிரகாம் அழைக்கும் போது அவருடைய ஜென்ம மாம்ச சுவாபத்தை எல்லாம் அழிச்சிட்டு, நான் ஒரு குழந்தைய போல இயேசு என்ன சொல்றாரோ, அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ, அவர் கட்டளை எப்படி எழுதி கொடுத்துருக்கிறாரோ அதுபடிதான் நான் வாழ போறேன். யார் ஒருத்தர் வந்து வாழ ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்களையே கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர்களே இந்த பூமியில உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு எல்லாம் கொடுத்தது கர்த்தர், என்னை நடத்துறது கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். அவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவர் என்று சொல்லுவாயானால் பூமியில கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். இன்னைக்கும் அநேகருக்குள்ள என்ன இருக்குன்னா, பேய் தான் குடியிருக்குது. அதுதான் எல்லாம் வந்ததெல்லாம் கையை வச்சு ஆடுது. இந்த அமாவாசைக்கு நீங்க பார்க்கலையே, ஃபுல் டைட் எல்லாம் ஒருத்தரும் ஆடாம இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் பேய் நுழைஞ்சிக்கிறது. காரணம் பைபிள் சொல்லுது, பெருமை, மேட்டிமை, கசப்பு, வைராக்கியம் எல்லாம் சேர்த்து தான் பேயா உள்ள ஆடுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம ஒன்று தான் நம்ம மைண்டில் இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 42, 49 வாசிங்களேன். சீக்கிரம் 243ஆம் பக்கம் 15ஆம் அதிகாரம். நான் இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு வந்து கசப்பாக இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைய, ஆனால் இதில் தான் உனக்கு ஆசீர்வாதமே இருக்கு. புரியுதா? 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 42லேருந்து 49. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம், ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய, அந்தபடியே ஆதாம் என்று பிந்திய ஆதாம், ஆவிக்குரிய சரீரம், முந்தின மனுஷன் மண்ணானவன். மண்ணானவன் எப்படி? மேலும் வானவருடைய சாயலே. இப்போ ஆபிரகாம் வந்து ஆதாம் வழியா மண்ணான வம்சத்துல வந்தவர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆதாமை யார் ஆண்டவர் உண்டாக்குன? மண்ணிலிருந்து தான் உண்டாக்குனார். மண்ணிலிருந்து தானே உண்டாக்குன ஆதாம். மண்ணிலிருந்து உண்டாக்கி அப்படி ஊதுனாரு, அவன் ஜீவாத்மா மாட்டான். இப்போ எப்போ பாவம் செஞ்சானோ ஏதேன் தோட்டத்தை கத்த துரத்திட்டார். இப்போ இந்த வம்சத்தில் வந்தவன் தான் அப்படியே அந்த சந்ததியாக வர்றது தான் ஆபிரகாம். இப்போ ஆபிரகாமை அழைக்கும் போது அவனுக்கு தெரியும், நான் மண்ணிலிருந்து வந்தேன், மண் ஆசை எனக்கு ஃபுல்லாக இருக்கும். மண் ஆசைனா இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே என்னதுல மண் ஆசை தானே. எங்க இந்த பூமியிலேருந்து நீ பார்க்கறது எது வானத்திலேருந்து வந்தது சொல்லுங்க? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? இந்த மைக்கு எங்கேருந்து வந்தது? பூமியில் இருக்கிற ஒரு விதமான தாது மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டது. இந்த இரும்பு எங்கேருந்து வருது? நீங்கள் போட்டிருக்கீங்க கம்பல், தங்கம், வெள்ளி, இதெல்லாம் எங்கே இருக்குது? மண்ணிலேருந்து தானே எடுக்கிறாங்க, வானத்துலேருந்து தான் வந்துச்சு. நான் சொல்ல போகிறேன், அப்போ மண்ணானவன். இப்போ இந்த மண்ணா ஆசை எல்லாத்தையும் ஆசைப்படும், அது இது அது இது. இவன் ஆபிரகாம் அழிச்சு ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வதிக்க போறேன், உனக்குள்ள ஆசீர்வதிக்க போறேன். இவனுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கும். பொருள் வந்த உடனே, பேர் வந்த உடனே, சொந்தங்கள் பெருகின உடனே, எல்லாம் வந்த உடனே. ஆனா எந்த ஆசையும் அவன் எல்லாம் எப்படி நினைச்சானா குப்பையா தான் எண்ணினார்.
இந்த ஆசைக்காக அந்த வானவருடைய பரலோக சாயலை நான் தரித்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அதுதான் சொல்ல, ரெண்டு மனுஷன் உண்டு, ஜென்ம சரீரமும் உண்டு. அதாவது உங்களுக்குள்ள நல்லது, இப்போ கெட்டது பண்ணால் உங்களுக்கு குத்துதா இல்லையா? கெட்டது பண்ணிட்டோமே, பொய் சொல்லிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு குத்தல் உனக்குள்ள இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி இல்லைன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ரெண்டுத்துக்கும் தூக்காத ஒரு கேஸ் இருக்கு. அது எந்த உலகத்தில் இருக்கு? சரி, ஒன்றுத்துக்கும் தூக்கம். ஒன்று இப்படியாவது இரு, இல்லை அப்படியாது இரு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு குத்துன்னு சொல்றவங்களாம் ரெண்டு கை தூக்கி காட்டும். நான் தான் தப்பு பண்ணணும், நான் தப்பு பண்ணல, நான் நல்லவன் அப்படி சொல்றவங்க, குத்தவே குத்தல அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கி காட்டுங்க. அப்படி ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால் அது யாரு? மிருகம்தான் அப்படி இருக்கும். நாய்க்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, உங்கள் சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு கடிக்கும். கடிக்குமா கடிக்காதாங்க? திடீர்னு அதுக்கு வந்துச்சுன்னா அது கடிக்குமா கடிக்காதா? அப்படியேப்பட்ட ஆள் யார்? மிருகம்தான். அவன் மனுஷனாக இருக்க முடியாது. அப்படிதான் ரெண்டு இருக்கு, ஜென்ம சரீரம் உண்டு. நீ ஆண்டவர்கிட்ட வரும்போதே உன் ஜென்ம சுவாபம், எண்ணங்கள், கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் எல்லாமே நீ என்ன பண்ணணும்னா அழிச்சிட்டு இங்கே எத்தனை உட்காரணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிங்க. இது இருந்தா ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தர் ஆபிரகாம் வரும்போது சொல்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டார். அவர் சொந்தம், அவர் அப்பா ஜென்ம சுவாபம், அப்பா மாதிரி நட, அப்பா மாதிரி பேச்சு, அம்மா மாதிரி பேச்சு எல்லாம் வேணாம். நான் இப்போ வானவர் சாயலை, ஆவிக்குரியவர் சாயலை நான் தரிக்கணும். அதுதான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவோம், அதுதான் எனக்கு மேன்மைக்கு கொண்டு போவோம். இந்த மாம்சம் சொல்லும் உனக்கு முடியலன்னு சொல்லும், இந்த மாம்சம் சொல்லும் நகை மேலே நகை வாங்க சொல்லும், மாம்சம் சொல்லும் வீடு வாங்க, நிலம் வாங்க, ஆஸ்தி வாங்க. நீ எதுவுமே இந்த பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. எதுவுமே இந்த பூமியிலேருந்து என்ன பண்ண முடியாது. அதுதான் சொல்றாரு, ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு செலுத்துவார். எனக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு போதும், மீதி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க ஆண்டவரே, எனக்கு அங்கே கணக்கில் இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்ல ஆண்டவருடைய பிள்ளைய, ஒரு நாள் நீங்களும் சாவீங்க, நானும் தான் சாவேன். நான் எவ்வளோ ஆண்டவருக்காக செய்கிறனோ ஓடுறனோ அது எல்லாம் என் ஆண்டவர் கணக்கில் வச்சு என்னோட கிரீடத்தில் முத்துக்களாக கர்த்தர் பதிப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒன்றும் நல்லவன் சொல்ல வரல, நான் ஒன்றும் நான் பரிசுத்தவான்லாம் சொல்ல வரல. நான் இன்னும் என்னை மாற்றிக்கிட்டு வந்துட்டே தான் இருக்கிறேன். இன்னும் என் ஜென்ம சுவாபத்தை மாற்றிக்கிறேன். நான் சாகிறதுக்குள்ள முக்கியமாக அந்த ஜென்ம மனுஷனை அழிச்சிட்டு தான் சாகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த நினைப்புக்கு வரணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீ சாகிறதுக்குள்ள ஒன்றே ஒன்று இருதயத்தில் எடுத்துக்கங்க, யார் மேலேயும் அந்த கசப்பு வைராக்கி இல்லாமல் இந்த ஜென்ம சுவாபத்தை அழிச்சிட்டு நீ செத்துடு. நீ உனக்கு இன்னைக்கு தெரியணும், இன்னைக்கு நான் சாகிறேன்னா நாளைக்கு நான் பரலோகத்தில் கண் விழித்திருக்கணும்னு நீ தெரியணும். உன் மாம்சம் உனக்குள்ள சொல்லணும். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு நீ சாகிறேன்னு சொன்ன போதும், இல்லை இன்னும் நான் மாற வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லுவீங்க. தயவு செய்து தாழ்மையாக கேட்குறேன், அன்பாக கேட்குறேன், உன்னுடைய ஜென்ம சுவாபம் மனுஷன் அழிச்சிடு, வேண்டவே வேண்டாம். அதனோடு நீ இருந்து பரலோகத்துக்கு போயிடலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம் நீ நினைக்காத. அதனோடு வாழ்ந்து நான் மேன்மை அடைவேன் நீ நினைக்காத. பிசாசு உன்னை வஞ்சிக்கிறான், பிசாசு உன்னை வஞ்சிச்சு அவன் உன்னை நடத்த பார்க்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி ஒரு வானவர் சாயலை நீ தரிக்கணும்னா இயேசு வானவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நிதானித்து பார். இயேசு வானவர் எப்படி நடந்தார் என்பதை நிதானித்து பார். நீ அவரை போல சாயலாய் மாறணும்னா உன்னை பார்த்து ஒருத்தவங்க சொல்லணும், இவங்க தான்ப்பா உண்மையான கிறிஸ்டின்னு, இவங்க தான்ப்பா அந்த மாதிரி இயேசுவை போல வாழ்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் உன்னை பார்த்து உன் மாமியார் சாட்சி கொடுக்கும் போது, உங்கள் வீட்டில் இருக்கிற உன் கணவனார் சாட்சி கொடுக்கும் போது, உன் பிள்ளைங்க சாட்சி கொடுக்கும் போது, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க சாட்சி கொடுக்கும் போது, அந்த சாட்சி தான் உனக்கு வானவர் சாயல். அந்த சாட்சி தான் உனக்கு மேன்மைப்படுத்த பிள்ளைங்க. உன் வேலை இடத்துல கூட நீ தனித்துவமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு கும்பலாக அப்படி மிங்கல் ஆயிடுது. அவங்கள நினைப்ப இதுனா கிறிஸ்டினானே தெரியலையே. ஒரு தனித்துவம் உனக்கு வேணும். என்ன வேணும்னா, கும்பல் நான் இருந்தா கூட அந்த கும்பல்ல நான் இருக்க மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தனித்துவமாக தான் காட்டுவேன்னு சொல்றவன் தான் வானவர் சாயல். 4 பேர் கும்பல் சேர்ந்த உடனே, 4 சொந்தக்காரங்க வந்த உடனே அடிச்சு புசிக்கிறது, கறியை பார்த்த உடனே வாய் அப்படியே பொழந்துருது. உங்களுக்கு ஆண்டவர் நல்லா தருவார், நான் விளையாட்டுக்கு சொன்ன நல்லா தருவார், நல்லா போசிப்பார். ஆனால் நீ ஒரு தனித்துவமான ஒரு ஆள்,
ஏன் தெரியுமா? நீ இந்த பூமிக்கு ஒரு ஜென்ம சரித்துக்குறர் இல்லை, நீ வானவருடைய சாயல். விலக வேண்டியதை நீ விலக்கி தான் ஆகணும். விலக வேண்டிய மனுஷனை நீ விலக்கி தான் ஆகணும். துரத்த வேண்டியதை உனக்குள்ள துரத்தி தான் ஆகணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் உனக்குள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், என் குடும்பத்தை விட, என் பிள்ளையை விட எனக்கு யார் ஃபஸ்ட்டு தெரியுமா? என் ஆண்டவர். ஊழியம் தான் ஃபஸ்ட்டு, என் ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. என் நேசர் என்னை எப்படி வச்சுருக்காரோ அப்படி நான் வாழணும்னு விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படி வாழ ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இதோடு நான் நிறுத்தி முடிக்கிறேன். ஒன்றே ஒரு சம்பவம், ஆதியாகமம் 13 எழுதி வச்சுக்கோங்க. அந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இப்போ ஆபிரகாம் கூட யார் வந்தானா? லோத்து வந்தார். லோத்து வந்துட்டார், கூடவே ஒட்டின்னு வந்துட்டார். இப்போ இவர் ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் கூட யார் ஆசீர்வதிச்சாரு? லோத்து ஆசீர்வாதமாக மாறிட்டார். யார் ஆசீர்வாதமாக மாறிட்டாரு? ஒன்று சொல்கிறேன், நீ நல்லா ஜெபிக்கிறவங்களோட ஐக்கியத்தை மட்டும் ஒரு நாள் விட்டுறாதீங்க. நல்லா கேளுங்க, ஊழியக்காரங்க ஐக்கியம், ஊழியக்காரர்கள் ஐக்கியத்தை நீ விடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுடைய ஆசீர்வாதம் உன்னை தொத்திக்கும். நான் ஏன் பாஸ்டர் கூட இருக்கிறேன்னா, அவருடைய ஆசீர்வாதம் என் கூட இருக்குதுனால இன்றைக்கி இந்த சபையை கர்த்தர் எனக்கு நடத்த கர்த்தர் கிருபை தரார். மேலானவருக்கு கீழ்ப்படுகிறோம். அதனால் அந்த ஐக்கியத்தை மட்டும் பிசாசு உடைக்க பார்ப்பான். ஏன் சொல்கிறேன்னா, 12 சீசர்லேருந்து ஒருத்தனை மட்டும் பிரிச்சுன்னு போயிட்டான், யூதாசை. அவனை பிரிச்சுன்னு போய் என்ன பண்ணிட்டான்? அவனை ஒன்றும் இல்லாமலே ஆக்கிட்டான். அதனால் ஜப ஐக்கியத்திலையோ ஊழியக்கார ஐக்கியத்திலையோ அந்த பிரேயர் ஐக்கியத்தில் நீ இல்லாமல் இருக்கக்கூடாது. அது பிசாசோடைய தந்திரம் உன்னை பிரிக்குதுன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது லோத்து மாம்சத்தில் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு கண்ணுக்கு இன்பமாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டார். கண்ணுக்கு ஆசைப்படுற இடத்துக்கு போயிட்டார். போன இடத்துல கர்த்தருடைய கோபம் வந்து லோத்துடைய சொத்து, பிள்ளைங்க, மனைவி எல்லாமே போயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைய, உன்னுடைய ஐக்கியம் சரியான இடத்துல இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் ஐக்கியம் வச்சுருக்காங்க, துன்மார்க்கனோட, திருட்டுத்தனம் பண்ணுறவனோட, முள்ள மாதிரி பண்ணுறது எப்படியோ அவன் கூட. அப்படியேப்பட்ட ஐக்கியம் கர்த்தர் அருவருக்கிறார். உன் வேலையிலையும் சரி, உன்னுடைய இடத்துலையும் சரி, அந்த மாதிரியான ஐக்கியம் உங்களுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி அந்த ஐக்கியத்திலேருந்து வெளியே வந்துடு. உனக்கு அந்த ஐக்கியம் ஆகாது. ஏன்னா நீ தனித்துவமானவன், நீ விசேஷமானவன். உனக்குள்ளேருந்து தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்குள்ளேருந்து தான் ராஜ்யங்கள் கட்ட விரும்புகிறார். உனக்குள்ளேருந்து தான் கர்த்தர் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் உங்ககிட்ட முகமுகமாக பேசுகிறார். அதுவும் குடும்பம் நடத்துகிற பொம்பளைங்க, நல்ல குடும்பம் நடத்துகிறவங்களா பார்த்து ஜெபிக்கிறவங்ககிட்ட தான் ஐக்கியம் இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தேவையில்லாத ஐக்கியம்லாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத ஐக்கியம் இருக்கக்கூடாது. அந்த ஐக்கியம் என்ன பண்ண தெரியுமா? புருஷனுக்கெல்லாம் இப்படி இல்லடி, அப்படி பண்ணால் தான் அடங்குவான்லாம் சொல்லி தப்பாக போய் குடும்பத்தை பிரிஞ்சு நிறைய இன்னைக்கு இப்போ கடைசியில் பிசாசு குடும்பம் மேலே தான் குறியாக இருக்கிறான். நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், உன் குடும்பத்தின் மேலே தான் பிசாசு குறியாக இருப்பான். ஆனால் நீ எதில் இருக்கணும்னா, என்ன வந்தாலும் அந்த ஐக்கியத்துக்கு நான் அல்ல, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன்னு நீ சொன்னால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? நம்ம திருவந்து பந்திக்கு நேரம் கடந்து போகிறோம். நானும் முடிக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் நேரம் இழுத்துட்டே போகுது. கண்களை மூடி, நீ யாரோட ஐக்கியமாக இருக்கிறாய்? உனக்குள்ள கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வாயை நீ அடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உனக்குள்ள கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மேலான கீழ்ப்படிதல் உனக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் தேவனுடைய அவர் சமூகத்தை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்கக்கூடாது. அப்படியே திருவிந்து எடுக்கிறவங்கள எழுந்து நிற்போம்.